நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க 2 பேருக்கும் தான் தெரியும். தனியார் மருத்துவமனை, அப்பலோ, காவிரி, ராமச்சந்திரா வா மோதுவோம். இந்த ராஜீவ்காந்தி பெயர் நீக்கம், இது வெகுநாள் மான தமிழ் மக்களின் இயக்கம். அதனால் பெயர் தூக்கம். நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான். ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வர, என் படை இருக்கிறவர் கட்டிடுறான். நீ பார்த்து கட்டிடுவான். வாய்ப்பில்லை ராஜா, bro, it's very wrong, bro. It's very wrong. ஆக்கப்பூர்வமான அரசியல் நகர்வுக்கு நாம் செல்ல வேண்டும். 26 தேர்தல் நீண்ட காலமாக நம் இனம் முன்னோர் தூக்கி சுமந்து வந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள். நம் மாவீரரை நினைவில் சுமந்த அவர் கனவை நனவாக்க போய்க் கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய லட்சிய சுமை. அநீதியை எதிர்க்கு துணிவில்லாதவன் அடிமையாகிறான், சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். நபிகள் நாயகம் அவர்கள் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள். அவனே உண்மையான புனித போராளி. அப்படிப்பட்ட போராளிகள் இந்த நிலத்தில் இனத்தில் இல்லையா இருந்தார்கள். அதில் ஒருவன் தான் நம்முடைய அண்ணன் பழனி பாபா அவர்கள். அப்படி அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து நின்றவன் நமது உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். அந்த அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து களத்திலே பாய்ந்தவர்கள் நம்முடைய மானத்தமிழ் மறவர்கள், மாவீரர்கள். அவர்கள் செய்த உயிரீகம், அவர்கள் சிந்திய ரத்தம், அவர்கள் கொடுத்த விலை, நம் தாய் நிலத்தில் நம் மக்கள் சிந்திய கண்ணீர், கதறிய ஒப்பாரி ஓலம் எல்லாம் மறந்து கடந்து போவதென்றால், உனக்காக இறந்தவனை நீ மறந்து போனால் மானத்தமிழ் மகனா, நீ இனமா அல்லது இறந்த பிணமா? எல்லாவற்றையும் பின்னுக்குத்தல். நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற இழி சிந்தனையை கீழே போட்டு நசுக்கு, மிதிச்சு தள்ளு. தன்னை முன்னிறுத்துவதை விடு, நீ பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்து. நானும் பெரிதல்ல, நீயும் பெரிதல்ல, நாடும் இனமும் பெரிது என்று என்ன. எழுந்து வா. ஒளிவடைத்த கண்ணினாய் வாய் வாய் என்கிறான் பெரும்பாவளன். நம்முடைய கோட்பாட்டை உள்வாங்கு, உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு. நாம் தமிழர். இந்த கோட்பாட்டை உள்வாங்கு. என்ன உங்க இலக்கு? என்ன உங்க கொள்கை? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், மது, மத போதை, இது ஏதுமற்ற தூய தேசம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுவே எங்கள் கனவு. நீர், வயிர், உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இது எங்கள் கொள்கை கோட்பாடு. நீர், நீர்வள பெருக்கம், தண்ணீரின் தேவையில் தன்னிறைவு. அடுத்து வயிறு, வேளாண்மை, அரசு தொழில், ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணி. என் தாய்நிலம் தமிழகம் உலகத்தின் மிகப்பெரிய வேளாண் பண்ணையாக மாறும். நம்மாழ்வார் என்ற பெருந்தகப்பனின் மகன் மாவீரர் நாளில் உறுதியேற்கிறேன். எங்கு பார்த்தாலும் வேளாண் பண்ணைகள். வெற்றிடம் என்று கிடையாது. ஒன்னு விளைநிலம் அல்லது காடு அல்லது நீர்நிலை அல்லது மேய்ச்சல் நிலம். இதுதான். வெண்ணிலிருந்து பார்த்தால் தேகத்தில் தேமல் போல என் பூமி தாயின் தேகத்தில் நீர் தேமல்கள் எங்கும் பார்ப்பாய்.
ஒன்னு விளைநிலம் அல்லது காடு, அது ஏரி குளம் அல்லது மேய்ச்சல் நிலம். இதுதான். பால் என்ற ஒன்று இருந்தால் பசி இல்லை. பால் முழுமையான உணவு. என் உடன் பிறந்தானே, எந்த திரவ உணவிலும் கழிவு வராது. பால் முழு உணவு, முழு புரதச்சத்துள்ள உணவு. பால் இருந்தால் என் தேசத்தில் பசி இல்லை. என்ன செய்வாயும் சீமான், நானே மாடு வளர்ப்பேன். ஆந்திராவில் இருந்து எனக்கு பால், ஆவின் பால் அரசு விற்கிறது. எங்க தெரியாது. ஆடு மாடு வளர்த்தால் அவமானம் அல்ல, வெகுமானம், வருமானம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்ற இவை. கல்விதான் ஒருவருக்கு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வம். நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தர்லிய மறைமொழி. மாடு மாடல்ல நம் செல்வம். ஆடும் மாடும் நடமாடும் வங்கிகள், மொபைல் பேங்க். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, 1 கிலோ கறி 1000 ரூபாய். உனக்கு கறி ஆந்திராவில் இருந்து வருகிறது, பால் ஆந்திராவில் இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் 1 லிட்டர் பால் என்ன விலைக்கு விற்க வேண்டும், ஆந்திரா முதலாளி தீர்மானிக்கிறார். நீ கேள்வி பண்ணு, சிரி. ஒரு நாள் பார், என் தலைவன் கண்ட கனவை அவன் பிள்ளைகள், அவன் தம்பி நிறைவேற்றி காட்டுகிறான். எங்கு பார்த்தாலும் விளைநிலங்கள், அரசு பணி. பசி என்ற சொல் ஒழிப்பேன், இல்லாத ஒழிப்பேன். பசி வந்தால் 10 பறக்கும். மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, தொழில் முயற்சி, காமம், 10 பண்புகள் சிதறி அழியுங்கிற அவை பெருமாட்டி. பசி என்ற சொல்லை இல்லாத ஒழிப்பேன். உன்னை மாதிரி உப்மா போடுறவில்லை, காலையில உணவு பிள்ளைகள் உப்மா போடுறாங்க. எங்கும் பண்ணை, என் பிள்ளைகள் சாப்பிடுவாங்க. 1/2 லிட்டர் பால், நாட்டுக்கோழி பண்ணை நானே வச்சிருப்பேன். 2 முட்டை, 1/2 லிட்டர் பால். குடா பக்கத்துல உடற்பயிற்சி குறா, வாடா வாடா. அவன் நடக்கும் போது பின்னாடி தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. பெருமைக்குரியவன் தமிழன். தமிழன் பெருமைக்குரியவன். ஏன்? தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். சூழிசித்த சொல்றான், அடுத்தவன் எழுந்து உன் தகுதியை அறிவிப்பதற்கு முன்பு நீனே எழுந்து சொல்லடா, நான் ஆகச் சிறந்தவன் என்று சொல்லடா. நான் ஆகச் சிறந்த பேரினத்தின் மக்கள் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லடா. வயிறை முடிச்சிட்டேன். வயிறு நானே விவசாயம் செய்வேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அங்காடி. இந்த ரேஷன் கடையை மூடிடுவான், உணவு மானியத்தை ஒழிச்சிருவான். இப்பவே 1900 கோடி அரிசியை திங்கிறான். இதுக்கு எதுக்கு ரேஷன் கடைக்கு போய் விற்கணும்? அங்கேயே வித்துட்டு போக வேண்டியதானே, யாரு கேட்க போறா? முடிஞ்சிருச்சு. அப்ப நான் என்ன செய்வேன்? குறிஞ்சி அங்காடி, முட்டைக்கோசு, கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட் எல்லாத்தையும் நான் விற்பேன். அங்காடி வச்சு அரசு ஏண்டா சூகி சுமோட்டோல வேலை செய்யற என் தம்பி தங்கச்சிகளுக்கு நான் வேலை கொடுத்தா செய்ய மாட்டாளுங்களா? நோ ஸ்விக்கி சுமோட்டோ ஸ்டாப் இட், ஊபர் ஓலோ ஸ்டாப் இட். நீ என்ன பண்ண? நானே நடத்துவேன் ஊழா. குறிஞ்சி அங்காடி வச்சுட்டேன், முல்லை அங்காடி வச்சுட்டேன். என்ன முல்லை அங்காடி? ஆடு மாட்டுல இருந்து வர்ற எல்லாம் பால், நெய், தயிர், மோர் நான் தான் வச்சிருக்கேன். பண்ணை, பாலாடை கட்டி எல்லாம் வச்சிருப்பேன். அப்புறம் குறிஞ்சி அங்காடி, முல்லை அங்காடி, மருதம் அங்காடி வச்சிருவேன். உன்னை என்ன வேணும்? குதிராவளி வேணுமா? கம்பு வேணுமா? திணை வேணுமா? சாமை வேணுமா? அரிசி செவ்வரிசி வேணுமா? இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? கருடஞ்சம்பா வேணுமா? குதிராளி சம்பா எல்லாம் வச்சிருப்பேன். உனக்கு சோம்பேறியா வீட்டில் இருக்கிறியா? அடுத்து சொல்லு, அடுத்த நொடி நான் தருவேன். தருவேன். யார் கொடுப்பா? இந்த சுகி சுமாட்டோ. சிரிக்காத டே, நான் சத்தியமா செய்வேன்டா. எந்த நாள்ல இருந்து பேசுற பாடுறா? டேய், சம்பளத்துக்கு சண்டை ஓட்டவன் அல்ல எங்க மாவீரர்கள், சத்தியத்திற்கு சண்டை ஓட்டவன். கூலிக்கு சண்டையிட்டவர்கள் அல்ல, கொண்ட கொள்கைக்கு சண்டையிட்டவர்கள். கொண்ட கொள்கை
என்ன கொள்கை? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு. உயிர் உன்னதமானது, உயிரினும் மேலானது உரிமை. சீமான் தன் உயிரை இழக்கலாம், தனிப்பட்ட அவனுக்கும் அவன் குடும்பத்திற்குமான இழப்பு. ஆனால் உரிமையை இழந்தால் தமிழ் பேரினத்திற்கான இழப்பு. வயிறு முடிச்சிடும், வயிறு முடிச்சிடும், வேலை பசி கிடையாது, பசியே கிடையாது. பசுஞ்சோலை பள்ளிகள், பசுஞ்சோலை சாலைகள், தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை, கனவுடா எல்லாம் இந்த பெருமகன் கண்ட கனவுடா. திருப்பி அடுத்து என்னென்ன? வயிறு வந்துருச்சு, அப்புறம் உயிர். உயிர் என்ன? மருத்துவம். இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு, நாட்டின் பிரதம அமைச்சருக்கு, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்கும்டா. அதான்டா சரியான ஜனநாயகம். தனியார் மருத்துவமனை, அப்பலோ, காவிரி, ராமச்சந்திரா வா மோதுவோம். இந்த ராஜீவ்காந்தி பெயர் நீக்கம், இது வெகுநாள் மான தமிழ் மக்களின் இயக்கம். அதனால் பெயர் தூக்கம். உனக்கு தலைவன் என் இனத்தை கொண்ட வரலாற்று பகைவன். காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன். என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு துணை என்ற பகைவன். பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன். மனித குலப்பகைவன். என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பார்க்கிற. ஏய், நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப். இட்ஸ் வெரி பேட், வெரி அக்லி, ஐ ஹேட் இட். டேய், யாருக்கு? என்னத்தே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா. அது பேக்கப் பண்ணுது. பேசியதா பேக்கப் பண்ண சொல்லுங்கடா. பேக்கப் பண்றவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுறான்டா பிக்காளி. ஏய் போடா. எல்லா வரையும் அடக்கி நிக்க வேண்டியிருக்கேன் நாள். அப்படி மீட்டு மீட்டு அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான். இவன் பேக்கப் பண்றான். அவன் முடிவு பண்ணிட்டு, நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும். எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும், ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும். அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை. ஆனா என்ன நடந்தது அவனா ஒரு யுகத்துல பேசுவான். இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் 2.25 மணி நேரம் என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும். அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. ஏன்னா நாங்க 2 பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன். நீங்க யார்? உங்களுக்கு பேர் என்ன? உங்க வீட்டுல காது குத்தா, கல்யாணமா, புத்தகம் வெளியணுமா, பாட்டு வெளியணுமா, எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும். ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்றுட்டோம். ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ. ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் வாங்கிட்டான். எழுது எழுது எழுது. என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு? லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கேன், எழுதுவியா? பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள், பல ஆயிரக்கணக்கான பனை விதிகளை விதைச்சிருக்கேன், எழுதுவியா? எழுதுவியா? எழுத மாட்டேன். மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன். ஏய், நான் இல்லைன்னா 8 வழிச்சாலை வந்திருக்கும்டா. நான் இல்லைன்னா பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான். நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான். ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வர, என் படை இருக்கிறவர் கட்டிடுறான். நீ பார்த்து கட்டிடுவான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, வெரி ராங். ஒன்னும் பண்ண முடியாது.
ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன